إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, சலாமும் சலவாத்தும் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார் தோழர்கள் நல்லோர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அல்லாஹும் அவனது தூதரவர்களும் எவற்றையெல்லாம் இந்த உலகில் எடுத்து வாழுமாறங்களை ஏவிருக்கிறார்களோ பணித்திருக்கிறார்களோ அவற்றை முடியுமான வரைக்கும் எங்களது வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுமாறும், எவற்றை விட்டும் அவர்கள் எங்களை தடுத்திருக்கிறார்களோ அல்லது விலக்கியிருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்தவனாக. அன்பான ஈமானிய தோழர்களே, இன்றைய குதுபாவிலே நாம் செய்ய மறந்த சுன்னாக்கள் என்ற ஒரு தலைப்பில் சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது வதக்கிர், நபியை ஞாபகமூட்டுங்கள், ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நிச்சயமாக ஞாபகமூட்டுவதென்பது, நினைவுபடுத்துவதென்பது முஃமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் நாங்கள் மறந்த சில சுன்னாக்களை இங்கே ஞாபகப்படுத்துவது எங்களுடைய ஈமானையும் நன்மை தட்டையும் அதிகரிக்க செய்யும் என்ற நம்பிக்கையோடு தோழர்களே, அன்பிற்குரியவர்களே, முதலில் நபிகளாரை பின்பற்றுவதென்பது எங்களுக்கு அவசியமான ஒன்று தோழர்களே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது வமா ஆதாக்குமுர் ரசூல் ஃபஹுதுஹு, தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அவர் எதை விட்டும் உங்களை விலக்கினாரோ அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். ஆக நபிகளார் கொண்டு வந்ததை எடுத்துக்கொள்ளுவதும், அவர்கள் எதிலிருந்து எங்களை தவிர்ந்து கொள்ளுமாறு சொன்னார்களோ அதிலிருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்வதும் தான் இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுகின்ற போது குல், நபியை சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ்,
நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நீங்கள் காதலிப்பவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வும் உங்களை காதலிப்பான், அல்லாஹ்வும் உங்களை நேசிப்பான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான். ஆக அல்லாஹ்வை நாங்கள் நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ் எங்களை நேசிக்க வேண்டும் என்றால் நபிகளாரை பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியினை இங்கே குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்ற விடயத்தில் எங்களில் யாரிடத்திலும் கருத்து வேறுபாடு கிடையாது. நபிகளாரை பின்பற்ற வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறோம். அதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். நபிகளாரை ஈமான் கொள்ளாமல் எங்களால் முஸ்லிமாக முஃமினாக வாழ முடியாது என்று எங்களில் எல்லோருக்கும் தெரியும் தோழர்களே. ஆனால் நபிகளாருடைய சுன்னாக்கள் என்று வருகின்ற போது சில விடயங்களில் அல்லது சில நேரங்களில் எங்களுடைய பொடுபோக்கின் காரணமாக அல்லது எங்களுடைய அறியாமையின் காரணமாக சில சுன்னாக்களை மறந்துவிட்டு அல்லது விட்டுவிட்டு வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை எங்களிடத்தில் அவதானிக்க முடிகிறது. அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, இமாம்கள் சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்ற போது கான ஸஹாபத்து யஃஅலூன சுன்னா, சஹாபாக்கள் என்பவர்கள் சுன்னாக்களை செய்பவர்களாக இருந்தார்கள். ஏன் தெரியுமா? லிஅன்னஹா சுன்னா, ஏனென்றால் அவைகள் சுன்னா என்பதற்காக அவர்கள் செய்வார்கள். வநஹ்னு நத்ருக்கு சுன்னா, நாங்களோ சுன்னாக்களை விடுபவர்களாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? லிஅன்னஹா சுன்னா, ஏனென்றால் அவைகள் சுன்னா என்பதற்காக என்று அறிஞர்கள் அழகாக விளங்கப்படுத்துகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, சுன்னாக்கள் என்பதற்காக சஹாபாக்கள் செய்தார்கள். சுன்னா என்பதற்காக சஹாபாக்கள் அதிலே ஆர்வமாக அதிக ஈடுபாட்டோடு அந்த சுன்னாக்களை செய்தார்கள். நாங்கள் சுன்னாக்கள் என்பதற்காக அதை விடுபவர்களாக இருக்கிறோம். நன்றாக யோசனை செய்து பாருங்கள். சில நேரங்களில் இது சுன்னத்து தானே என்று எத்தனை சுன்னாக்களை நாங்கள் விட்டிருப்போம். இது சுன்னத்து தானே, இது சுன்னத்து தானே என்று எத்தனையோ சுன்னாக்களை விட்டுவிட்டு நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தோழர்களே. அதைத்தான் அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். சஹாபாக்கள் என்பவர்கள் சுன்னா என்பதற்காக செய்பவர்களாக இருந்தார்கள். நாங்களோ சுன்னா என்பதற்காக விட்டுவிட்டு வாழ்பவர்களாக இருக்கிறோம் என்று அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, இந்த சுன்னாக்கள் என்பது அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைக்கின்ற காரியங்கள் தோழர்களே. நாங்கள் சுன்னாக்களை விடுவோமாக இருந்தால், சுன்னாக்களை அதிகம் விட நாங்கள் ஃபர்லுகளுக்கு விடுவதற்கு தயாராகக்கூடிய மனிதர்களாக மாறுவோம் தோழர்களே. ஷைத்தான் எங்களை நேரடியாக வழிகெடுப்பது கிடையாது. நேரடியாக விபச்சாரம் செய்ய என்று எங்களை தூண்டுவது கிடையாது. நேரடியாக பாவத்தில் விழுவதற்கு ஏவுவது கிடையாது. படிப்படியாக அடுக்கடுக்காக எங்களை தூண்டுவதன் ஊடாக அந்த பாவத்திலே விளை செய்கிறான். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் சுன்னாக்களை விடுவது ஃபர்லுகளில் இருந்து தூரமாவதற்கான அத்திவாரம் தோழர்களே. அதுதான் ஷைத்தானுடைய அடித்தளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவேதான் இந்த இடத்திலே நாங்கள் மறந்த சில சுன்னாக்களை ஞாபகப்படுத்துவது எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, முதலாவது ஒரு விடயம், முஅத்தின் அதான் சொல்லுகின்ற போது நாங்கள் விடுகின்ற அல்லது பொடுபோக்காக இருக்கின்ற சுன்னாக்களில் ஒன்று, முஅத்தின் அதான் சொல்லுகின்ற போது நாங்களும் அவர் சொல்லுவதை போல சொல்ல வேண்டும் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா சமிஅத்துமுல் முஅத்தின, முஅத்தின் அதான் சொல்லுவதை நீங்கள் கேட்டால் ஃபகூலு மிஸ்ல மா யகூல், அவர் சொல்லுவதை போல நீங்களும் சொல்லுங்கள். சும்ம ஸல்லு அலைய, அதற்கு பின்னர் என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். ஃபஇன்னஹு மன் ஸல்ல அலைய ஸலாத்தன், நிச்சயமாக ஒருவர் என் மீது ஸலவாத்து சொன்னால், யார் என் மீது ஒரு ஸலவாத்தை சொல்லுகிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன், அவர் மீது 10 தடவைகள் அல்லாஹ் ஸலவாத்தை சொல்லுகிறான் என்று நபிகளார் சொன்னார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, முஅத்தின் அதான் சொல்லுகின்ற போது அவர் சொல்லுவதை போல நாங்கள் சொல்லுவது ஒரு சுன்னா தோழர்களே. அவர் ஹய்யா அலஸ் ஸலா
ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்லுகின்ற போது மாத்திரம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். மற்றைய வாசகங்களில் எல்லாம் அவர் சொல்லுவதை போல நாங்கள் சொல்ல வேண்டும் என்பது ஒரு சுன்னாவாக இருக்கிறது. இதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இன்னும் ஒரு சுன்னா, அன்பிற்குரியவர்களே, எங்களில் அதிகமானவர்கள் மறந்த ஒரு சுன்னா, நாங்கள் தொழுகின்ற போது எங்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பை வைத்துக் கொள்ளுவது, ஒரு சுத்ராவை ஏற்படுத்திக் கொள்ளுவது. பெரும்பாலும் நாங்கள் தனிமையில் தொழுகின்ற போது, தனித்து தொழுகின்ற போது இந்த சுன்னாக்களை கவனிப்பவர்கள் மிக மிக குறைவு. நாங்கள் தொழுகின்ற போது எங்களுக்கு முன்னால் ஒரு சுத்ராவை ஏற்படுத்த வேண்டும் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா வலா அஹதுக்கும் பைன யதைஹி மிஸ்ல முഖிரத்தி அர்ரஹில். நாங்கள் தொழுகின்ற போது, தொழுகைக்காக வேண்டி வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களில் ஒருவர் தொழுகைக்காக வேண்டி வந்தால் தமக்கு முன்னால் ஒரு சுத்ராவை, ஒரு தடுப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தடுப்பு எப்படி என்று நபிகளார் சொல்லுகின்ற போது சொல்லுகிறார்கள், அந்த தடுப்பு தங்களுக்கு முன்னால் வைக்க வேண்டிய தடுப்பு. நபிகளாருடைய காலத்தில் வாகனமாக ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்தின் மீது அமைக்கப்படுகின்ற ஒரு சாய்மானம், அந்த சாய்மானத்தினுடைய ஒரு குச்சியை நபிகளார் ஞாபகப்படுத்துகிறார்கள். அந்த குச்சி அளவாவது நீங்கள் சுத்ராவாக வைக்க வேண்டும் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அந்த சுத்ராவை நோக்கி நீங்கள் தொழுங்கள். அதற்கு அடுத்த பகுதியில் யார் சென்றாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அந்த சுத்ராவினுடைய அளவை அறிஞர்கள் அதுதான் ஆக குறைந்த அளவு என்று சொல்லுகிறார்கள். நபிகளார் சொல்லுகின்ற அந்த ஒட்டகத்தின் மீது அமைக்கப்படுகின்ற அந்த சாய்மனத்தினுடைய பின்பகுதியில இருக்கின்ற அந்த குச்சியுடைய அளவு எங்களுடைய முழம் இருக்கிறது, 2/3 பகுதி முழமளவு அது இருக்குமாம் தோழர்களே. அந்த அளவு சரி நாங்கள் சுத்ராவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆக நாங்கள் தொழுகையில் ஈடுபடுகின்ற போது, தனித்து தொழுகின்ற போது எங்களுக்கு முன்னால் ஒரு சுத்ராவை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் தோழர்களே, நாங்கள் உது செய்கின்ற போது பிஸ்மில்லா சொல்லுவது ஒரு சுன்னா. இது அதிகமானவர்கள் கடைபிடிக்கின்ற ஒரு விடயம்தான். ஆனால் எங்களில் பெரும்பான்மையானவர்கள், நாம் அவதானித்த வரை பெரும்பான்மையானவர்கள் உது செய்கின்ற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுவதை அவதானிக்க முடிகிறது. சில நேரங்களில் சில பள்ளி வாயில்களில் உது செய்கின்ற இடத்திலே உதுவை ஆரம்பிக்கும் போது என்று எழுதிவிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை முழுமையாக எழுதியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, ஹதீஸிலே நாங்கள் வாசிக்கின்ற போது, நாங்கள் ஃபிக்ஹ் கிதாபிலே புரட்டுகின்ற போது பிஸ்மில்லா என்று மாத்திரம்தான் வருவதை அவதானிக்க முடிகிறது. எனவே நாங்கள் பிஸ்மில்லா என்று நாங்கள் சொல்லி உது செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அதே போன்று இன்றைய இளைஞர் சமுதாயம் அல்லது இன்று வளருகின்ற எங்களுடைய சிறுவர் சமுதாயம் மறந்த ஒரு முக்கியமான ஒரு சுன்னா, சாப்பிடுகின்ற போதும் குடிக்கின்ற போதும் பிஸ்மில்லா சொல்லுவது தோழர்களே. இதை எங்களில் அதிகமானவர்கள் மறந்து விட்டார்கள். ஆரம்ப காலங்களில் எங்களுடைய அல்லது உங்களுடைய தந்தைமார்கள் அவர்களுடைய காலங்களில் பார்த்தால் அவர்கள் சொல்லித் தருவார்கள், சாப்பிடுகின்ற போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், குடிக்கின்ற போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். அவர்கள் அவதானிப்பார்கள், வாய் அசைகிறதா என்று பார்ப்பார்கள், சொல்லவில்லை என்றால் கண்டிப்பார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்களிடத்தில், இன்றைய சிறுவர்களிடத்தில் அவர்கள் சாப்பிடுகின்ற போதும் குடிக்கின்ற போதும் பிஸ்மில்லாவை மறந்தவர்களாக அதிகமானவர்கள் இருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதிலும் அன்பிற்குரியவர்களே, பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற பட்டதாரிமார்கள், புத்திஜீவிகள், அவர்களுக்கு கூட நாங்கள் பிஸ்மில்லாவை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை அவதானிக்க முடிகிறது. அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, நாங்கள் சாப்பிடுகின்ற போதும் குடிக்கின்ற போதும் பிஸ்மில்லா சொல்லுவது சுன்னா தோழர்களே. ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உமர் இப்னு அபீ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறியவராக இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு
ஒரு சஹனிலே சாப்பிடுவதற்காக அமர்கிறார்கள். அந்த நேரம் அவருடைய கை அந்த சஹனிலே அங்கும் இங்குமாக அலைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனிடத்தில் சொல்லுகிறார்கள், யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல், பிஸ்மில்லா சொல், வகுல் பியமீனிக், உனது வலது கையால் சாப்பிடு, வகுல் மிம்மா யலீக், உனக்கு அருகில் இருப்பதை சாப்பிடு என்று நபிகளார் அந்த சிறுவனுக்கு வழிகாட்டுகிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, நாங்கள் சாப்பிடுகின்ற போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், குடிக்கின்ற போது நாங்கள் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அமர்ந்து சாப்பிட வேண்டும், கீழே இருந்து சாப்பிட வேண்டும், கீழே இருந்துதான் நாங்கள் குடிக்க வேண்டும் என்பதும் ஒரு சுன்னா தோழர்களே. நின்று கொண்டு சாப்பிடுவதோ நின்று கொண்டு அருந்துவதோ எங்களுக்கு சுன்னா கிடையாது. நபிகளார் தடுத்த விடயங்கள் அவை. இருந்து கொண்டு சாப்பிடுவதுதான் சுன்னா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னஹு நஹா யஸ்ரப ரஜுலு காயிமன், ஒரு மனிதர் நின்று கொண்டு அருந்துவதை, தண்ணீராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நின்று கொண்டு குடிப்பதை நபிகளார் தடை செய்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த நேரம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள், அப்படி என்றால் சாப்பிடுவது, நின்று கொண்டு குடிப்பதை நபிகளார் தடை செய்தார்கள், சரி சாப்பிடுவது என்று கேட்கிறார்கள். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், தாக்க அஷர் அவ் அக்பர், சாப்பிடுவது நின்று கொண்டு குடிப்பதை விட நின்று கொண்டு சாப்பிடுவது மிகவும் அருவருப்பானது அல்லது மிகவும் தீங்கானது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நாங்கள் சாப்பிடுகின்ற போதும் குடிக்கின்ற போதும் அமர்ந்து சாப்பிட வேண்டும், அமர்ந்து குடிக்க வேண்டும் தோழர்களே. இதில் பெரியவர்களும் விதிவிலக்கில்லை. நாங்கள் கூட சில நேரங்களில் நின்று கொண்டு அல்லது நடையிலே சாப்பிடுவதுண்டு. நாங்கள் கூட சில நேரங்களில் குடிக்கின்ற போது நின்று கொண்டு குடிப்பதுண்டு தோழர்களே. பிரதானமான சாப்பாடு 3 நேரம் நாங்கள் சாப்பிடுகின்ற போது கீழே அமர்ந்து சாப்பிடுவதுண்டு. ஆனால் இடையிலே வேற ஏதாவது சாப்பிடுகின்ற போது, கடையில ஏதாவது வாங்கி சாப்பிடுகின்ற போது, வாங்கி குடிக்கின்ற போது பெரும்பான்மையானவர்கள் நின்று கொண்டு சாப்பிடுவதை அவதானிக்க முடிகிறது, நடையிலே சாப்பிடுவதை அவதானிக்க முடிகிறது. பெரும்பாலும் பாடசாலை முடிந்து வருகின்ற போது பாடசாலை மாணவர்களை அவதானிக்கலாம் தோழர்களே. அந்த பாடசாலைக்கு முன்னால் சிலர் சில மாங்காய்கள் விற்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். சில உணவு பண்டங்கள் விற்கப்படுகிறது, அதிலே வாங்கி அவர்கள் வீடு செல்லுகின்ற வரை உண்டவர்களாக, நடையிலே சாப்பிட்டவர்களாக வீட்டுக்கு செல்லுவதை அவதானிக்க முடிகிறது. ஆக எங்களிடத்தில் மறந்த ஒரு சுண்ணாவாக, எங்களுடைய இளம் அடுத்த சமுதாயத்தினிடத்தில் மறந்த ஒரு சுண்ணாவாக இது மாறி வருவதை அவதானிக்க முடிகிறது. அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அதே போல நாங்கள் சாப்பிடுகின்ற போதும் குடிக்கின்ற போதும் வலது கையால் சாப்பிடுவது, வலது கையால் குடிப்பது இதுவும் ஒரு சுன்னா தோழர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது கையால் சாப்பிடுவதை தடை செய்திருக்கிறார்கள், இடது கையால் குடிப்பதை தடை செய்திருக்கிறார்கள். இன்று எத்தனையோ வாலிபர்கள் வலது கையால் சாப்பிடுவதை விட்டுவிட்டு, அந்த சுண்ணாவை விட்டுவிட்டு இடது கையால் சாப்பிடுவதையும் இடது கையால் நீர் அருந்துவதையும் எங்களால் அவதானிக்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா அகல அஹதுக்கும் ஃபல்யஅகுல் பியமீனிஹ், உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் அவர் வலது கையால் சாப்பிடட்டும். வைதா ஷரிப ஃபல்யஸ்ரப் பியமீனிஹ், உங்களில் ஒருவர் குடித்தால் வலது கையால் குடிக்கட்டும். ஃபஇன்ன ஷைத்தான யஅகுலு பிஷிமாலிஹி, நிச்சயமாக ஷைத்தான் இடது கையால் சாப்பிடுகிறான். அதே போல வயஸ்ரபு பிஷிமாலிஹி, இடது கையால் குடிக்கிறான் என்று நபிகளார் சொன்னார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் இடது கையால் சாப்பிடுவதை அவதானிக்கிறார்கள். நபிகளார் அதனை தடுத்து வலது கையால் சாப்பிடுமாறு சொல்லுகிறார்கள். அவர் நபிகளாருடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் இடது கையால் தான் சாப்பிடுவேன் என்று இடது கையால் சாப்பிடுகிறார். நபிகளார் சொல்லுகிறார்கள், அந்த கை அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிறார்கள்.
அவர் உயர்த்திய கையை அவர் எடுக்க முடியாத அளவு நபிகளார் சொன்னதை போல அப்படியே இருந்ததை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. எனவே அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, நாங்கள் இவைகளெல்லாம் சுன்னத்து தானே என்று விடுகிறோம். நபிகளாருடைய கண்டிப்பு இங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, எப்படி நாங்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா என்று அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டுமோ, அதே போல சாப்பிட்டு முடித்த பிறகு அல்லாஹ்வை புகழ்வது அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னத் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ லா யர்தா அனில் அப்தி அயக்குல் அக்ல ஃபயஹ்மதுஹு அலைஹா அவ் யஷ்ரபு ஷர்ப ஃபயஹ்மதுஹு அலைஹா. நீங்கள் ஒரு முறை உணவு சாப்பிட்டால் அல்லது ஒரு முறை ஏதாவது குடித்தால் அதற்காக வேண்டி அல்லாஹ்வை நீங்கள் புகழுவது, அல்லாஹ்வை போற்றிக் கொள்ளுவது அல்லாஹ் திருப்தி அடைகின்ற ஒரு விடயம். அவனுடைய அடியானை தொட்டும் அல்லாஹ் திருப்தி அடைகின்ற ஒரு விடயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, சாப்பிட்டு முடிந்த பிறகு அல்லாஹ்வை புகழ வேண்டும், குடித்து முடிந்த பிறகு அல்லாஹ்வை புகழ வேண்டும். இது ஒரு சுன்னவாக இருக்கிறது. அதே போல அன்பிற்குரியவர்களே, சாப்பாட்டில் உணவில் குறை சொல்லாமல் இருப்பதும் நபிகளாருடைய ஒரு சுன்னத் தோழர்களே. எங்களில் அதிகமானவர்களுக்கு கஷ்டமான ஒரு சுன்னா இது. எங்களில் அதிகமானவர்களுக்கு உணவு விடயத்தில் குறை சொல்லுவது மிக இலகுவான காரியமாக இன்று மாறி இருப்பதை அவதானிக்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மஆப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவாக இருந்தாலும் குறை சொல்ல மாட்டார்கள். எந்த உணவாக இருந்தாலும் குறை சொல்ல மாட்டார்கள். இனிஸ்தஹாஹு அகலஹு, அவர் விரும்பினால் சாப்பிடுவார்கள். வயின் கரிஹு தரகஹு, அவர் விரும்பவில்லை என்றால் வெறுத்து விட்டால் அதனை விட்டு விடுவார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக உணவு விடயத்தில் நாங்கள் குறை சொல்லாமல் இருப்பது ஒரு சுன்னா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அதே போல நாங்கள் செருப்பணிகின்ற போது வலது காலால் செருப்பணிவதும் கலட்டுகின்ற போது இடது காலினால் கலட்டுவதும் ஒரு சுன்னா தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதன் தஅல ஹதுக்கும் ஃபல்யப்தா பில் யமீன். நீங்கள் செருப்பணிய உங்களில் ஒருவர் செருப்பணிந்தால் அவருடைய வலது காலை கொண்டு ஆரம்பிக்கட்டும். அவர் வைதா நஸஅ செருப்பை கலட்டுவதாக இருந்தால் ஃபல்யப்தா பிஷிமால் இடது காலை கொண்டு அவர் ஆரம்பிக்கட்டும் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். செருப்பு அணிகின்ற போது வலது காலால் அணியட்டும், கலட்டுகின்ற போது இடது காலால் கலட்டட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அதே போன்று இன்னும் ஒரு சுன்னா, நாங்கள் அல்லாஹ்வை தொழுகின்ற போது செருப்பு அணிந்து கொண்டும் தொழுவது சுன்னா தோழர்களே. செருப்பு அணிந்து கொண்டும் அல்லாஹ்வை தொழுவது ஒரு சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, அகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ நஅலைஹி. நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுடைய இரண்டு செருப்போடும் அவர்கள் தொழுதார்களா என்று கேட்கப்படுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் என்று பதிலளிக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செருப்போடு தொழுதிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபிகளார் சொல்லுகின்ற போது, காலிபுல் யஹூது வன் நஸாரா, யஹூதிகளுக்கும் நஸராக்களுக்கும் நீங்கள் மாறு செய்யுங்கள். அவர்கள் செருப்பணிந்து கொண்டு வணக்கத்தில் ஈடுபட மாட்டார்கள், நீங்கள் செருப்பணிந்து கொண்டும் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றாற் போல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். ஆக அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, நாங்கள் அல்லாஹ்வை வணங்குகின்ற போது தொழுகின்ற போது செருப்பு அணிந்து கொண்டும் தொழ வேண்டும் என்று இந்த செய்திகள் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அதே போல இன்னும் ஒரு செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகை நடாத்துகிறார்கள். செருப்பு அணிந்து கொண்டு தொழுகிறார்கள். தொழுகையின் இடையிலே நபிகளார் செருப்பை கலட்டி விடுகிறார்கள். அதை அறிந்த சஹாபாக்கள் அவர்களும் கலட்டி வீசுகிறார்கள். தொழுகை முடிந்த பிறகு
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், நான் செருப்பை கலட்டினேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அதிலே நஜீஸ் இருப்பதாக சொன்னார்கள், நான் கலட்டி விட்டேன், நீங்கள் ஏன் கலட்டினீர்கள் என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கலட்டினீர்கள், நாங்களும் கலட்டி விட்டோம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, இந்த ஹதீஸில் முக்கியமான இன்னொரு படிப்பினை இருக்கிறது. செருப்பு அணிந்து கொண்டும் தொழலாம் என்ற ஒரு சுன்னாவை அறிந்து கொள்வதோடு இன்னும் முக்கியமான ஒரு படிப்பினை தோழர்களே, நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்றுவதென்றால் சஹாபாக்களை போன்று பின்பற்ற வேண்டும். ஏன் எதற்கென்று கேள்வி, ஏன் எதற்கென்று விவாதம், விதண்டாவாதம், அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா என்ற தேவையில்லாத வாக்குவாதங்கள் இல்லாமல் நபிகளாருடைய சுன்னா என்றால் உடனே பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியினையும் இங்கே நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களில் ஒன்று, நாங்கள் செய்ய மறந்த சுன்னாக்களில் ஒன்று செருப்பு அணிந்து கொண்டும் தொழுவது தோழர்களே. பெரும்பாலும் எங்களுடைய பள்ளி வாயல்கள் உள்ளே செருப்பணிந்து கொண்டு தொழ முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. சில பள்ளி வாயல்கள் மாபெல்கள் பதிக்கப்பட்டு, சில பள்ளி வாயல்கள் விரிப்புகள் விரிக்கப்பட்டு என்று அந்த நிலைமையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் மணலாக இருந்தது. சில நேரங்களில் செருப்பணிந்து கொண்டு தொழுகின்ற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ஏற்படும் தோழர்களே. எங்களுடைய பள்ளிக்குள் நாங்கள் அணிந்து கொண்டு தொழ முடியாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படும், செருப்பு அணிந்து கொண்டு தொழுகின்ற சந்தர்ப்பங்கள். சில நேரங்களில் மாநாடுகள் நடக்கும் அல்லது இஜ்திமாக்கள் நடக்கும். அந்த நேரத்தில் பள்ளி போதாமையாக இருக்கும். அந்த நேரம் சிலர் வெளியிலே அல்லது வீதியிலே அல்லது வளாகத்திலே தொழுவார்கள். அந்த நேரம் இந்த சுன்னாவை நாங்கள் ஹயாத்தாக்க முடியும். அதே போல நாங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்ளுகின்ற போது, நாங்கள் தொழுகைக்காக இறங்குகின்ற போது அந்த இடத்திலும் இந்த சுன்னாவை நாங்கள் ஹயாத்தாக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடைமுறைப்படுத்த சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நிச்சயம் நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்துவது நபிகளார் மீது இருக்கின்ற அன்பை அது வெளிப்படுத்தும் தோழர்களே. எனவேதான் இந்த சுன்னாவை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவை விட்டுவிடாமல் ஹயாத்தாக்க முடியும். அதே போல அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, நாங்கள் மறந்த சுன்னாக்களில் இன்னும் ஒன்று, உயரமான இடத்தில் ஏறுகின்ற போது தக்பீர் சொல்லுவதும், பள்ளத்தை அடைகின்ற போது சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் சொல்லுவதும் நபிகளாருடைய ஒரு சுன்னா தோழர்களே. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குன்னா இதா சைதினா கப்பர்னா, நாங்கள் ஏறுபவர்களாக இருந்தால், நாங்கள் மேட்டிலே ஏறுவதாக இருந்தால் தக்பீர் சொல்லுபவர்களாக இருந்தோம். வைதா நஸல்னா சப்பஹ்னா, நாங்கள் இறங்கினால் சுப்ஹானல்லாஹ் சொல்லுபவர்களாக இருந்தோம் என்று அந்த நபி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, நாங்கள் உயரமான இடத்தில் ஏறுகின்ற போது அது ஒன்று பிரயாணமாக இருக்கலாம், அல்லது நாங்கள் மாடி வீடுகளில் மாடி கட்டிடங்களில் அந்த படிகளில் ஏறுகின்ற போதாக இருக்கலாம், அதில் இறங்குகின்ற போதாக இருக்கலாம். நாங்கள் ஏறுகின்ற போது தக்பீரும், இறங்குகின்ற போது சுப்ஹானல்லாஹ் என்ற தஸ்பீகம் சொல்லுவது ஒரு சுன்னா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்பிற்குரியவர்களே, நாங்கள் பிரயாணங்கள் மேற்கொண்டால், 3 நபர்கள் பிரயாணம் மேற்கொண்டால் அதிலே ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும் என்பது நபிகளாருடைய ஒரு சுன்னா தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா ஹரஜ ஸலாத்தும் ஃபி ஸஃபர், ஒரு பிரயாணத்தில் 3 நபர்கள் சென்றால், 3 பேர் ஒரு பிரயாணத்துக்காக வெளியேறினால், ஃபல்யுஅம்மிரு அஹதஹும், அவர்களில் ஒருவரை தலைவராக ஆக்கட்டும், அவர்களில் ஒருவரை அமீராக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் பிரயாணம் மேற்கொள்ளுகின்ற போது ஒரு இடத்திலே தங்குவதற்காக இறங்கினால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சுன்னா, ஒரு பிரார்த்தனையை சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எங்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த பிரார்த்தனை பாடம் இருக்காது என்று நினைக்கிறேன். நாங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்ளுகின்ற போது ஒரு இடத்திலே தங்குவதற்காக இறங்கினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் நஸல மன்சிலன், யார் பிரயாணம் செல்லுகின்ற போது ஒரு இடத்தில் தங்குவதற்காக இறங்குகிறாரோ அவர் சும்ம கால
அதுக்கு பின்னர் அவர் சொல்லட்டும் அஊது பி கலிமாத்தில்லாஹி தஆமாத் மின் ஷர்ரி மா ஹலக் என்ற பிரார்த்தனை அவர் ஓதட்டும். லம் யதுர்ருஹு ஷையன் ஹத்தா யர்தஹில மின் மன்சிலிஹி தாலிக் அவர் தங்கின இடத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகின்ற வரை அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, நாங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்ளுகின்ற போது ஏதாவது ஒரு இடத்தில் தங்குவதற்காக இறங்கினால் இந்த துஆவும் ஒரு சுன்னா என்பதை இங்கே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறேன். அதே போல அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சுன்னா, புதிதாக பெய்கின்ற மழையில் நனைவது நபிகளாருடைய ஒரு சுன்னா தோழர்களே. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே இருக்கின்ற நேரம் மழை பொழிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சற்று ஆடையை கொஞ்சம் களைந்தவரா விளக்கியவர்களாக சென்று அந்த மலையிலே கொஞ்சம் நனைந்து விட்டு வருகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகின்ற புதிய மலை என்று, புதிய அருள் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். ஆக புதிதாக பெய்கின்ற மலையில் நனைவதும் ஒரு சுன்னா என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்பிற்குரியவர்களே, எங்களில் பெரும்பான்மையானவர்கள் மறந்த இன்னும் ஒரு சுன்னா, ஒருவர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவதும், அதை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லுவதும், அதை கேட்டு தும்மியவர் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும் என்று சொல்லுவதும் ஒரு சுன்னா தோழர்களே. இந்த துஆக்களுடைய கருத்துக்களை பார்த்தால் மிகப்பெரிய கருத்து தோழர்களே. சின்னதொரு விஷயம், ஆனால் பெரிய கருத்துக்களை சுமந்த ஒரு துஆ. ஒருவர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்ல வேண்டும். அதை கேட்டுக் கொண்டிருப்பவர் யர்ஹமுக்கல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை தவிர வேற என்ன வேண்டும் எங்களுக்கு? அல்லாஹ்வுடைய இரக்கத்திற்காகவே இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் நாங்கள் இபாதத்துகள் செய்வது அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெறுவதற்காக. ஆக இலகுவாக ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டட்டும். அதை கேட்டு தும்மியவர் சொல்லுகிறார் யஹ்தீகுமுல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டட்டும், வ யுஸ்லிஹ் பாலக்கும் உங்களுடைய நிலைமைகளை சீர் செய்யட்டும் என்று அந்த தும்மியவர் பிரார்த்தனை செய்கிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, நபிகளாருடைய அழகிய ஒரு சுன்னா, எங்களில் பெரும்பான்மையானவர்கள் இதனை விட்டுவிட்டு மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, இப்படி பல சுன்னாக்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மறந்த சுன்னாக்களாக இருக்கிறது. அதனை இங்கே ஞாபகம் ஊட்டுவது எங்களுடைய வாழ்க்கையில் அதனை உயிர்ப்பிப்பதற்காக என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, நாம் செய்ய மறந்த சுன்னாக்கள் என்ற தலைப்பில் அடுத்ததாக நாம் ஞாபகப்படுத்துவது, அன்பிற்குரியவர்களே, எங்களுடைய உடம்பில் ஏதாவது வலி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயம் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து நபிகளாரிடத்தில் ஒரு முறைப்பாடு செய்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் இருந்து என்னுடைய உடம்பிலே ஒரு வலியை உணர்கிறேன் என்று நபிகளாரிடத்தில் ஒரு முறைப்பாடு செய்கிறார். இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் இருந்து எனது உடம்பில் ஒரு வலி இருக்கிறது என்று ஒரு முறைப்பாடு செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லயதுக அலல்லதி தஅல்லம் மின் ஜஸதிக், உன்னுடைய உடம்பில் எந்த இடத்தில் வலி இருக்கிறதோ அதிலே உனது கையை வைத்து வகுல் பிஸ்மில்லா ஸலாசன், பிஸ்மில்லா 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 என்று 3 தடவைகள் சொல்லு என்று சொல்லிவிட்டு நபிகளார் சொல்லுகிறார்கள், வகுல் சபஅ மர்ராத் அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ ஹாதிர், இந்த துஆவை 7 தடவைகள் ஓது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், நான் நபிகளார் சொன்னதை போல செய்தேன், அதன் பிறகு என்னுடைய உடம்பில் வலியே இல்லை என்று அந்த நபித்தோழர் சொல்லுகிறார். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, ஆக எங்களுடைய உடம்பில் வலி ஏற்படுகின்ற போது அந்த வலி ஏற்படுகின்ற இடத்தில் கையை வைத்து 3 தடவைகள் பிஸ்மில்லா என்றும் 7 தடவைகள் அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்ற பிரார்த்தனையை நாங்கள் ஓத வேண்டும். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி, நான் அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய வல்லமையை கொண்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா அஜிது, நான் தற்போது உணர்கின்ற தீங்கிலிருந்தும், வ உஹாதிரு, எனக்கு ஏற்படுமோ என்று நான் அஞ்சுகின்ற தீங்கிலிருந்தும் அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய வல்லமையை கொண்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த துஆவை நபிகளார் சொல்லி தருகிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, அந்த பிரார்த்தனையை, அந்த சுன்னாவை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை இங்கே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறேன். அதே போல அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய இன்னும் ஒரு சுன்னா, சிறியவர்களுக்கு பெரியவர்கள் சலாம் சொல்லுவது. தோழர்களே, சின்னவர்களை கண்டால், சிறியவர்களை கண்டால் பெரியவர்கள் சலாம் சொல்லுவது ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லுகின்ற போது 2 சிறுவர்களை காணுகிறார்கள். கண்டு அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள். சலாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்பவர்களாக இருந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக சிறியவர்களை நாங்கள் கடந்து செல்லுகின்ற போது, அவர்களை காணுகின்ற போது அவர்களுக்கு சலாம் சொல்லுவது ஒரு சுன்னா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அதே போன்று குடும்ப வாழ்க்கையோடு சில செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காண்பிக்கிறார்கள். அதிலே ஒரு சுன்னா, அன்பிற்குரியவர்களே, மனைவிமாருக்கு அவர்களுடைய வேலைகளில் கணவன்மார்கள் உதவி செய்வது சுன்னாவாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரை பற்றி அறிவிக்கின்ற போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாருக்கு தங்களுடைய வேலைகளில் உதவுபவர்களாக இருந்தார்கள். தொழுகையுடைய நேரம் வந்தால் பள்ளிக்கு சென்று விடுவார்கள் என்று மனைவி அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே கணவன்மார்கள் மனைவிக்கு உதவி செய்வது, வேலைகளில் உதவி செய்து கொடுப்பது ஒரு சுன்னா என்பதை இங்கே நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம். அதே போல அன்பிற்குரியவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற நேரம் ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரை விருந்துக்கு அழைக்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டிலே என்னுடைய மனைவி சூப்பு செய்திருக்கிறார், தயாரித்திருக்கிறார், வாருங்கள் உங்களோடு அருந்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று அழைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து சொல்லுகிறார்கள், என்னுடைய மனைவி, வீட்டிலே மனைவி இருக்கிறார்கள், என்னுடைய மனைவி என்று நபிகளார் கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அந்த நபித்தோழர் எதுவும் பேசவில்லை, சென்று விடுகிறார். இன்னும் ஒரு தடவை அந்த நபித்தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வீட்டிலே சூப்பு தயாரித்திருக்கிறோம், உங்களோடு அருந்த விரும்புகிறோம், வாருங்கள். அப்போதும் நபிகளார் என்னுடைய மனைவி என்று சொல்லுகிறார்கள். அந்த நபித்தோழர் அப்போதும் எதுவும் பேசவில்லை, சென்று விடுகிறார். இன்னும் ஒரு தடவை வருகிறார். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வீட்டிலே சூப்பு தயாரித்திருக்கிறோம், வாருங்கள் உங்களோடு அருந்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று அழைக்கிறார். அப்போதும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னுடைய மனைவி என்று சொல்லுகிறார்கள். அந்த நபித்தோழர் அழைத்து வாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் மனைவியும் அந்த நபித்தோழருடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். எப்படி செல்லுகிறார்கள் என்றால் இதுதான் விஷயம் தோழர்களே. அந்த நபித்தோழர், அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் அறிவிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் அந்த நபித்தோழருடைய வீட்டுக்கு சொல்லுகிறார்கள். அவர்களுடைய தோல் ஒன்றோடொன்று உரசி செல்லுகிறது, கணவன் மனைவியுடைய தோல் ஒன்றோடொன்று உரசி செல்லுகிறது என்று அந்த நபித்தோழர் அறிவிக்கிறார். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, இன்னும் ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் மாதவிடாய் பெண்ணாக இருப்பேன், அந்த நேரம் சாப்பிடுகின்ற போது, நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு சாப்பிடுகின்ற போது ஒரு முள்ளை எடுத்து கடித்து விட்டு வைப்பேன், அதனை நபிகளார் எடுத்து நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அந்த இடத்திலே நபிகளாரும் வாய் வைத்து கடிப்பார்கள் என்று
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, முள்ளு கடிப்பது சின்னதொரு விடயம், பெரியதொரு விடயம் அல்ல. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை ஒரு ஹதீஸாக அறிவிக்கின்ற அளவு அவர்களுக்கு அது பெரியதொரு விடயம். ஏன்? கணவன் மனைவி வாழ்க்கையுடைய இங்கிதம், கணவன் மனைவிக்கு இடையிலான நெருக்கம் எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதை நபிகளார் இங்கே சொல்லித் தருகிறார்கள். முதலாவது சொன்ன ஹதீஸாக இருக்கலாம், இரண்டாவது சொன்ன அறிவிப்பாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையில் இந்த நெருக்கமான பிணைப்பு இருக்க வேண்டும். அது நபிகளாருடைய ஒரு சுன்னா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, எங்களில் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள், வீதியால் மனைவியோடு நடந்து செல்லுகின்ற போது அவர்கள் முன்னாலும் அவர்களுக்கு 2 அடி பின்னாலும் மனைவி வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் வாழுபவர்கள் இருக்கிறார்கள். நடந்து செல்லுகின்ற போது கணவனுடைய கையை மனைவி பிடித்தால் வெட்கத்தில் தட்டி விடுபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கணவன் மனைவி இல்லாமல் ஹராமான வழியில் வெளியில் செல்லுபவர்கள் மடியிலே இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அதற்கு வெட்கமில்லை. ஹலாலாக வாழுகின்ற கணவன் மனைவி கையை பிடிப்பதற்கு வெட்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிறது. அது ஒரு சுன்னா தோழர்களே. எங்களுடைய மனைவியோடு மிகவும் நெருக்கமாக இங்கிதமாக அவரோடு பின்னி பிணைந்து நாங்கள் அன்பு பாராட்டுவது அல்லாஹ்வுடைய தூதரின் ஒரு சுன்னா என்பதை இங்கே நான் ஞாபகப்படுத்தியவனாக, அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, எல்லாம் வல்ல ரப்பு அவனுடைய தூதருடைய சுன்னாவை எங்களுடைய வாழ்க்கையில் அலட்சியம் செய்யாமல் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும், என்னுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவுகள், உங்களுடைய உறவுகள், முஸ்லிம்கள், முஃமின்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டவனாக வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.